Okay, guys, I think I can start with the introduction so that each and everyone who is being a host and they can listen out what I am trying to proceed and you can understand how it's going on and you can understand the context also. So I just want to proceed my communications right now and Abhiravi ma'am, I will be starting with the basic introduction about Let's Okay. Talk Let's Connect and about me, which we know. So after that we can continue the session either in bilingual or in English. It's both are fine to have it. Okay. எல்லாருக்கும் So, வணக்கம். like if நம்ம a Let's Talk majority Let's are Connect from, வந்து okay. Majority of from if the majority people are if they are from Tamil Nadu, then we can have in Tamil. If not, I go for both bilingual. Like, what is your crowd? I'm not sure. okay. Except is there anybody who don't understand Tamil? I don't, unfortunately. That's okay. I can Okay. just be bilingual. That's okay. ஓகே பக்கா ஓகே கைஸ் நான் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து லிஸ்ட் ஆஃப் லெசன் சொல்லிட்டு டெய்லி வந்து ஒவ்வொரு செஷன் வந்து நான் போய் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கில் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் வேர் பீப்புள் கேன் ஷேர் தியர் ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் ஏதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை யாராவது ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்கில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து யாருக்காவது சொல்லிக் கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும், ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி பர்சனா நீங்க என்னன்னா யூ ஆர் மோஸ்ட்லி இன்வைட்டட். இது வந்து ஒரு ஓப்பன் ஒரு இன்வைட் மாதிரி, நீங்க யார் வேணா இங்க வந்து இந்த செஷன்ல இன்வைட் ப்ரெசென்ட் பண்ணலாம். நீங்க ஹலோ, யார் வேணா நீங்க இங்க செஷனை வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் யூ ஆர் ஏபிள் டு சஜஸ்ட் கற்றுக்கோம் பர்டிகுலர் டொமைன் டு லைக் சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ல நீங்க அந்த ஆப்ஷன் வந்து ரெடி பண்ண முடியும். வில் ட்ரை டு ரீச் அவுட் தி பீப்பிள் ஹூ ஆர் know about it and they will suggest, they will take over the section. And moreover இதுல வந்து செஷன் எடுக்கணும் அப்படின்னா யூ நோ நீட் டு பி எக்ஸ்பர்ட், யூ நோ நீட் டு பி லைக் எனக்கு வந்து அவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கணும், ஸ்கில் செட் இருக்கணும், இந்த டிகிரிஸ் இருக்கணும், அந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களும் இன்னும் கிடையாது. There are more people, more skilled people is coming and having the sessions. Like Abhiram இந்த மாதிரி அபிராமி மேம் மாதிரி நிறைய பேர் ஸ்கில் பர்சனும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட நமக்காக வந்து ஸ்பீச் வந்து செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. மீன்வைல் வி ஆர் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் பிகினர்ஸ். ஒரு நான் இப்பதான் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் அட் இட், நீங்களுமே வந்து இந்த செஷன்ஸ் வந்து இங்க ப்ரெசென்ட் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் வந்து இதுல நீங்க எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஒரு வித்தவுட் லைக் என்ன சொல்றது, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம உங்களால ஓப்பனா வந்து கத்துக்க முடியும். செஷன் ரெக்கார்டிங் வந்து எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அப்டேட் முடிஞ்ச உடனே செஷனோட ரெக்கார்டிங் வந்து யூடியூப்ல வந்து ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் செஷன் ஆல்சோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது சொல்ல இருக்கிறேன். அண்ட் இஃப் யூ கைஸ் வந்து அதுல ஏதாவது கன்சென்ட் இருக்குன்னா ப்ளீஸ் டெல் மீ தட் வி கேன் லைக் ரெக்கார்டிங் வந்து நம்மளால நிறுத்திக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் வந்து ஐ திங்க் கொஸ்டின் ஆன்சர் டைப்ல வரும்போது மட்டும் மேபி இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள்னா அந்த டைம்ல நம்ம ரெக்கார்டிங் வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அட் த எண்ட் இப்போ அபிராமி மேம் எந்த மாதிரி சொல்றாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் அபிராமி மேம் பத்தி ஐ ஜஸ்ட் காட் நோ இஸ் ஆல்ரெடி டிட் மெனி வெபினார்ஸ் ஐ திங்க். அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோ ஃபவுண்டர் பிறை பிறை அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட கோ ஃபவுண்டர், ஒரு மென்ஸ்ட்ரல் எஜுகேட்டர், நிறைய வந்து கான்சியஸ் ஒர்க்கிங்ல வந்து கான்வர்சேஷன், மென்ஸ்ட்ரேஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள அழைக்க வச்சிருக்காங்க. ஈவன் யோகா கன்சல்டன்ட்டும். ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப லைக் மல்டி ஸ்கில் பர்சன் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. இட்ஸ் கிரேட் டு ஹேவ் யூ ஹியர் மேம். ரொம்ப நல்லது உங்களை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும்போது. வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். And I think this is the right time you can proceed with the session. It's 6:10 now. Um, I request you to take on the session. So thank you, Prabhat. Okay. So we'll start the session. I would like to share my screen. So I just
Just a minute. Can you see my screen? So, எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? Yes, ma'am. Yes, ma'am. நல்லா தெரியுது ma'am. Okay, sure. Yes. Today we are going to this topic of menstruation and sustainable menstruation. I'm Dr. Abhirami. So first thing, this is a women's topic. அப்படின்னு நினைக்காம நிறைய men இங்க வந்திருக்கீங்க. So thank you so much for that. So it is something that both men and women should know. So I'm happy that there are a lot of men in it. So first thing, so being a woman is a boon or a curse. நீங்க என்ன நினைக்கிறீங்க? So there are a lot of women here, men here. So is it like a boon for everybody or a curse? So most of the time, ஒரு பெண்ணா பிறக்கிறது, it is a curse, இல்லையா? So many times we find there is child abuse, injustice against women happening everywhere. There is rape, child abuse, and lot of things happening. Okay, so in that condition, we, at least the people who are attending here, we have access to education, access to technology. So being women is a boon for us. இல்லையா? நம்ம இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் பெண்ணாக பிறந்தது வரம். ஓகே, பட் அன்பார்ச்சுனேட்லி எல்லா பெண்களுக்கும் அப்படி கிடையாது. நிறைய பேரு அவங்களோட பல கட்டத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. There are lots of women who have been fighting patriarchy, fighting the society, and being women is a curse for them. So here we have two pictures. The first one is a suicide note. முத இருக்கிறது ஒரு பொண்ணோட தற்கொலை பண்ணிட்ட லெட்டர். So what it is written is she's been period shamed. Period shamed அப்படின்னா அந்த பொண்ணு ஸ்கூல்ல பீரியட்ஸ் வந்துச்சு, அவளோட ட்ரெஸ்ல she had two spot of blood. So அத வந்து அவளோட டீச்சர் வந்து பார்த்து ரொம்ப திட்டிட்டாங்க. அண்ட் வீட்லயே அவங்க அம்மா வந்து இதெல்லாம் ஏன் கவனிக்கல அப்படின்னு சொல்லி she was not supportive. So அந்த பொண்ணு லெட்டர் எழுதி நான் என்ன தப்பு பண்ணேன், why I should be punished அப்படின்னு சொல்லிட்டு she committed suicide. So this girl was period shamed and she was not supported by the society, by her teacher or a parent, and she committed suicide. So, and there is another incident. So there is a tradition that after puberty, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் 7 நாள் தனியா குடிசையில வச்சிருப்பாங்க. இன்னும் பல இடத்துல நடந்துச்சு. அப்படி வைக்கிறப்போ கடந்த புயல் வந்தப்போ கஜா புயல்ல ஒரு பொண்ணு அப்படி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. பட் அவங்க அப்பா வந்து இல்ல நீ அங்க இருக்கணும், ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்னு சொன்னதுனால அந்த பொண்ணு தனியா குடிசையில இருந்திருக்கா. ஒரு மரம் இடிஞ்சு விழுந்து அந்த பொண்ணு செத்து போயிட்டான். So இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. There are lots of injustice being happening to women because of the taboos and the myths in our society. Okay, so when all these are happening as a society, are we developing? இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு மேம்பட்ட சமூகம் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ராக்கெட் விடுறோம், மார்ஸுக்கு போறோம், எத்தனையோ விஷயங்கள் பண்றோம். பட் ஆனா இது ஒரு சின்ன விஷயம். ஒரு 14 வயசு பொண்ணுக்கு இது ஒரு நார்மல் பயாலஜி. This is just a biology and this is a biological functioning that's happening in my body அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நம்மளால கொடுக்க முடியலன்னா it means that we are failing as a society. We can't give the confidence to a young girl. That's why being women is a curse for many people. And there are lots of myths and taboos. இல்லையா? நம்மளோட இந்த டாபிக்கே ஒரு பருவம் அடைதல், பியூபர்ட்டி, மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னாலே இந்த டாபிக்லாம் ரொம்ப ஒரு ஷை டாபிக் இல்ல. எல்லாரும் பேச மாட்டாங்க, எல்லாரும் அப்படி பேசினாலும் ரொம்ப அமைதியா பேசுற டாபிக். ஓகே, ஸோ நிறைய மித்ஸ் இருக்கு. செடியை தொடக்கூடாது, கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கக்கூடாது, ஊறுகாவை தொடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய 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 இருக்கு இல்லையா? பட் இது எதுக்குமே சயின்டிபிக் பேஸ் கிடையாது. சயின்ஸ்ல இந்த காலகட்டத்துல பெண்களோட
உடம்புல மட்டும் வர்ற மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. சோ அதனால அது பூவை இது பண்றதுக்கோ இந்த மாதிரி எந்த இதுக்குமே வாய்ப்பே கிடையாது. சோ திஸ் இஸ் ஆல் a myth, அதாவது கட்டுக்கதை மட்டும்தான். It is not a fact. Okay. And menstruation should not be discussed publicly. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இதுதான் இல்லையா? இப்ப நம்ம ஒரு சானிட்டரி பேட் எப்படி நீங்க வாங்குவீங்க? So how do you buy sanitary pad? So அதை எப்படி கொடுப்பாங்க? நியூஸ் பேப்பர்ல சுத்தி ஒரு பிளாக் கலர் கவர்ல அப்படிலாம் வச்சுதான் கொடுப்பாங்க இல்லையா? சோ அதை கொடுக்கும்போது how do you feel? யார்கிட்ட இருந்து நம்ம எதை மறைக்கிறோம்? 18 வயசு முடிஞ்ச எந்த ஒரு பையனுக்கும் தெரியும் பொண்ணுக்கு கர்ப்பப்பை இருக்குன்னு தெரியும், right? So any man over 18 years knows that women has a uterus, and any uterus has to bleed, right? At least for some years, from 15 years to 50 years, every woman has bleeding every month. So for bleeding, they get the pad. இது எல்லாருக்கும் தெரியும். Everybody knows it. So to whom we are hiding? So this is a stigmatic topic that we don't discuss publicly. The problem with this is நம்ம இத வெளிப்படையா பேசாம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்க பிரச்சனைகள் நம்ம ரொம்பவே தெரியாம போயிடும் இல்லையா? So for example, நார்மலா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா ஒரு நோய் வந்திருக்கு. For example, you have cervical cancer and the symptom is heavy bleeding. But you don't know what is heavy bleeding, what is normal bleeding. Then you run a risk of a disease getting to a very critical stage. இல்லையா? ஒரு நார்மல் எதுனே தெரியாம நீங்க டாக்டர் கிட்ட போகாம இருக்கப்போ அந்த நோய் முத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம போறோம். So this is also an important problem. So this thing should be discussed publicly with experts, with the gynecologist, all these people. Only then we'll come to know that what is normal, what is abnormal. So all the children, young children, school la irukra adolescent kids ku they should know what is normal. Okay. So edukku pesano appadina 71% of women doesn't have any knowledge of menstruation before their first period. 71% பெண்களுக்கு வயசு வர்றதுக்கு முன்னாடி அவங்க உடம்புல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்போ நிறைய பயம் இருக்கு இல்லையா? சோ நான் ஒரு பொண்ணு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சொன்னா பீரியட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் ப்ளூ கலர்ல விஸ்பர் ஆட்ல காமிக்கிறாங்க இல்லையா? சோ அந்த பொண்ணு நினைச்சிட்டா பீரியட்ஸ்னா ப்ளூ கலர்ல தான் பிளட் வரும் அப்படின்னு. அப்போ ரெட் கலர் வந்தப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லி. So இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் இப்ப சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்குன்னு. பட் இன் ரியாலிட்டி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. இதெல்லாம் ஒரு 14 வயசு பொண்ணுக்கு இது வந்து தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு இட்ஸ் a big problem. So it has to be addressed. And next one is 58% of women have felt a sense of embarrassment. அதாவது ஐயோ பீரியட்ஸ் வந்துருச்சு, இப்போ ஒரு பேட் மாத்தணும். இங்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க, நீங்க எப்படி பேட் எடுத்துட்டு போவீங்க? நல்லா துணியில எல்லாம் மறைச்சு யாரும் பார்க்காம ஐயோ வந்துருச்சே அப்படின்னு தானே போனோம். So that is a sense of embarrassment. 58% of women feel that. So all these things should be changed, and that's why we need menstrual talk. So we need to talk. என்ன பேசணும்? Okay. So இங்க இவ்ளோ women இருக்கீங்க நிறைய பேர், more than 20 to 25 women are there. So how many of you know how much women needs to bleed in a month? எது நார்மல்? ஒரு மாசத்துல இந்த மாசம் எனக்கு நார்மலா இருந்தது, இந்த மாசம் எனக்கு ஹெவி ப்ளீடிங் இருந்தது, எப்படி ஒரு பெண்ணால சொல்ல முடியும்? What is the duration of a healthy menstrual cycle? எத்தனை நாள் நார்மல்? Is the pain normal? Pain எவ்வளோ இருக்கலாம்? அது இருந்தா is it okay? So the normal amount of menstrual fluid is 120 to 130 ml. நீங்க வீட்ல மெஷர் பண்ணி பார்க்கலாம். உங்களோட தண்ணி குடிக்கிற கிளாஸ்ல பாதி தான் 120 to 130 ml. நீங்க நினைக்கிற மாதிரி லிட்டரெல்லாம் கிடையாது. So this is uterus. This is the women's life size uterus. இந்த சைஸ்ல தான் ஒரு பிரெக்னென்ட் ஆகாத விமனோட யூட்ரஸ் இருக்கும். ஸோ நீங்க உங்க கையை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சீங்கன்னா அதோட சைஸ் தான் ஒரு யூட்ரஸோட சைஸ். ஓகே. ஸோ இதுதான் யூட்ரஸ். இதுக்கு 2 ஓவரிஸ் இருக்கு. யூ ஹாவ் அ fallopian tube. ஸோ இந்த ஓவரில இருந்து எக் ரிலீஸ் ஆகும். fallopian tube வழியா it stays here.
ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்தா குழந்தை உண்டாச்சுன்னா இங்கேதான் பேபி டெவலப் ஆகி த யூட்ரஸ் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் பிகர். பட் இஃப் தேர் இஸ் நோ பேபி, கன்செப்ஷன் ஆகல, குழந்தை உண்டாகல அப்படின்னா இந்த குஷன் மாதிரி உண்டாக்கி இருக்கோம் இல்லையா. இப்ப நம்மலாம் குழந்தை பிறந்தானே தூக்குறது வந்து சும்மா தூக்க மாட்டோம், அடியில நிறைய குஷன் அப்படிலாம் வச்சுதானே தூக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பேபி அதுக்கு நியூட்ரிஷன் தேவை அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாம் அது பிறக்கிறதுக்கு முன்னாடியே யூட்ரஸ் உண்டாக்கி வைக்கிறது தான் இந்த பெட் ஆஃப் டிஷ்யூஸ். ரத்தத்தால நிறைய நியூட்ரிஷன்ஸை கட்டி வைக்கிறது தான் யூட்ரஸ்ல லைனிங் ஆகி இருக்கும். குழந்தை உண்டாகலன்னா என்ன ஆகும்? அந்த வால்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் எல்லாமே ஷெட் ஆயிடும். It sheds from uterus and that is menstrual bleeding. So இந்த எவ்வளவு பெரிய யூட்ரஸ்ல எவ்வளவு லிக்விட் இருக்கும்? 500 ml எல்லாம் இருக்க முடியாது இல்லையா. So it's just 120 to 130 ml. So we can't measure it இல்ல. So it approximately comes to 9 to 15 packs. ஒரு மாசம் ஒரு பெண் 9 to 15 packs, 9ல இருந்து 15 பேட் வரை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல கூடிச்சு 20 பேட் 25 பேட் அப்படிலாம் இருந்தா it means that heavy bleeding. So அந்த ஹெவி ப்ளீடிங் என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஃபைப்ராய்ட்ஸா இருக்கலாம், சிஸ்டா இருக்கலாம், எண்டோமெட்ரியோசிஸா இருக்கலாம், என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த காரணங்கள் ஃபர்ஸ்ட் கைனகாலஜி ஒப்பீனியன் கேட்கிறோம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா மெயினா வர்றது ரத்த சோகை, அனீமியா. இந்தியாவில 10ல் 5 பெண்களுக்கு அனீமிக்கா இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிக பிளட் ஃப்ளோ இருக்கும், நல்ல சத்தான சாப்பாடு இல்லாத காரணத்தினால அனீமிக்கா இருப்பாங்க. அனீமிக்கா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ரொம்ப மூச்சு எடுக்கும், நடக்கிறது கஷ்டமா இருக்கும், டயர்டா இருக்கும், ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. அவங்க குழந்தை உண்டாக்குனா குழந்தை ஃபார்மேஷன்லயே நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் மெயினா நார்மல் ப்ளீடிங் இருக்கா நிறைய இருந்தா பக்கத்துல யாரையாவது கேட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்க இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், 2 மாசம் ஆனா சரியா போயிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணாம ஃபர்ஸ்ட் டே கைனகாலஜிஸ்ட் போய் பார்க்கணும். செகண்ட் திங் இஸ் டியூரேஷன் ஆஃப் சைக்கிள். ஸோ எவ்வளோ நார்மல்? எல்லாரும் சொல்லுவாங்க 28-30 நாள்னா நார்மல். அப்படி கிடையாது. 25ல இருந்து 45 நாள் வரைக்கும் எனிதிங் இஸ் நார்மல். சில பேருக்கு எல்லா மாசம் 25 வரும், சில பேருக்கு 45 நாளுக்கு ஒரு தடவை தான் வரும். ஆனா ஒரு மாசம் 25, அதுக்கு அடுத்த மாசம் 45 வந்தா இர்ரெகுலர். பட் 25-25ஆவே வந்துச்சுன்னா நார்மல், 45-45 வந்தா நார்மல். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிரத்யேகமா அவங்களுக்குன்னு உள்ள டேஸ் இருக்கு, அது நார்மலா இருக்கு. 28-30 தான் கிடையாது. இட் குட் பி எனிதிங் ஃப்ரம் 25 to 45. ஓகே. ஸோ பெயின் சில பெண்களுக்கு இது இங்க எப்படி ஷெட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அது பிளட் வெளியே வரும்போது யூட்ரஸ் சுருங்கும், இது மாதிரி சுருங்கும், கண்ட்ராக்ட்ஸ், யூட்ரஸ் கண்ட்ராக்ட்ஸ், இப்படி புழிஞ்சு வர மாதிரி. ஸோ வென் இட் கண்ட்ராக்ட்ஸ், அப்படி கண்ட்ராக்ட் ஆகும்போது தான் ரொம்ப பெயின் வருது. ஸோ அந்த பெயின் வராம இருக்குன்னா ஃபர்ஸ்ட் திங் நல்ல டயட், நல்ல சாப்பாடு, அயன் ரிச்சான ஃபுட்டு, மைதா ஜங்க் ஃபுட்ல அவாய்ட் பண்ணா ஓரளவு பெயின் வந்து கம்மியா இருக்கும். அது போக சில பெண்களுக்கு பாரம்பரியமாயிட்டு அவங்க வீட்டுல அவங்க அம்மா அவங்க வீட்டுல நிறைய பேருக்கு இருந்தா இந்த மாதிரி வலி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வலி தாங்குற கெப்பாசிட்டியே கம்மியா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஸோ எந்த மாதிரி பெயினா இருந்தாலும் ஒரு 4 மணி நேரத்துல அவங்க வேலையை பாக்குற அளவுக்கு இருக்கிறது தான் நார்மல் பெயின். அதை விட ரொம்ப வலி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கைனகாலஜிஸ்ட பார்க்கணும், டேப்லெட்ஸ் எடுக்க கூடாது. ஸோ வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கா, சிஸ்ட் இருக்கா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பாக்குறது நல்லது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். இதுதான் நான் சொன்னது. ஓவிலேஷன் நடக்குது. ஓவிலேஷன்னா ஓவரியில இருந்து எக் ரிலீஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் நடக்குது. அது நடக்கல அப்படின்னா எண்டோமெட்ரியம், அதுக்குள்ள இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம் அப்படியே கலண்டு வந்துடுது. ஸோ தட் இஸ் பீரியட்ஸ். ஸோ நார்மல் டேஸ் திஸ் இஸ் பீரியட்ஸ். ஸோ இது வந்து ஏன் நடக்குது, எப்படி நடக்குது இல்லையா, இது மாதிரி நடக்குது. ஸோ எப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கு 2 ஹார்மோன்ஸ் இருக்கு, அதாவது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன் அப்படின்னு 2 ஹார்மோன். ஓகே. ஸோ இதுல ஈஸ்ட்ரோஜன் வந்து ஹாப்பி ஹார்மோன். ஸோ நீங்க இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி மேம் இப்ப கேக்குது இல்லையா? எஸ் மேம். அத நெட்வொர்க் கனெக்ஷன் ஏதாவது இருக்கு. ஓகே மேம். நவ ஃபைன் இல்ல இப்ப கேக்குது மேம். மியூட்ல இருந்தீங்க, இப்ப கேக்கல. வில் கோ ஆன் மியூட்.
So these hormones plays a very vital role. இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கு. ஒரு பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர்ற ஒரு வாரம் பெண்களுக்கு அதிகமான பெயின் இருக்கும், உடம்பு வலி இருக்கும், கால் வலி இருக்கும், பிரஸ்ட் பெயின் இருக்கும், கிரேவிங்ஸ் இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சில நேரம் உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஸ்வீட்ஸ்க்கு கிரேவிங் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், தலைவலிக்கும். ஸோ இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, we see that there is increased incidence of asthma, depression, suicide. இது மாதிரி பெண்களுக்கு வர்ற அதிக பிரச்சனைகள் இந்த கடைசி ஒரு வாரத்துல தான் வருது. டிப்ரெஷன் எஸ்பெஷலி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சா ஒரு பொண்ணு வந்து ஓகே சூசைட் பண்றதோ இல்ல டிப்ரெஷனோ அப்படி இருக்கிற சமயத்துல 1 week தான் எனக்கு பீரியட்ஸ் வரும்போது my hormones will change, I'll feel happy again அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்கு இந்த ஹார்மோன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நம்ம உடம்புல மாசம் மாசம் there is something happening in your body every month. So you should know exactly what it is doing to your body, whether it's making you happy, whether it's making you depressed. So all these things should be made very, very clear. Okay. So the pain during menses, all the back pain, everything is hormonal. When there is contraction, there is prostaglandin or a chemical irukku. So and the chemical da ivlo pain varadhukku kaaranam. So all these are related to the chemicals in our body. Okay. So in the tracking periods அப்படின்னு சொல்றது இந்த ஹார்மோன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதுக்கு ரொம்ப பெரிய சயின்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. ஒரு மாசமும் உங்க உடம்புல மனசுலயும் மாற்றத்தை டெய்லி எழுதணும். Okay. So every day you have to keep writing. I'm audible, right? Okay. So every month you have to keep tracking. Yeah. So you have to keep track of your days. What is happening in your physical level and mental and emotional level. Okay. So for example, physical level, you have pain, you have slight bleeding, you have irritation, or emotionally you are depressed. So everything should be tracked very carefully. So if you track பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு 3 months when you continuously track, you will be getting to know yourself much better. So நிறைய sessionsல even for men I used to tell them it's better to know your wife or your whoever with you. உங்க கூட இருக்கிறவங்களோட பீரியட்ஸோட டேஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஏன்னா நிறைய ஹஸ்பண்ட் கவுன்சிலிங் வரும்போது சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு நாள் எதுக்குன்னே தெரியாம ரொம்ப சண்டை வந்துருது. ஸோ அந்த எதுக்குன்னே தெரியாம இருக்கிறது நிறைய நாள் வந்து இந்த ஹார்மோன்ஸ்னாலதான். ஸோ இட் இஸ் பெட்டர் everybody in your home knows what is happening. ஏன்னா பீரியட்ஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி நீங்க காரணமே இல்லாம சில நேரம் கத்தலாம். ஸோ மத்தவங்க நினைப்பாங்க ஏன் இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாங்க இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ இட் இஸ் necessary to know what is happening. உங்களுக்கு முதல்ல தெரியணும் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்க வந்து மத்தவங்களுக்கு அதை வந்து பெரிய பிரச்சனை இல்லாம நம்ம பார்த்தோம். ஸோ ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ் பீரியட்ஸை ட்ராக் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பீரியட்ஸ் வந்துச்சு, எவ்ரிதிங் இஸ் டன். ஸோ வாட் இஸ் இன் யுவர் பேட்? உங்க பேட்ல என்ன இருக்கு? ஸோ வி திங்க் இட் இஸ் காட்டன் இல்லையா? ஸோ பஞ்சு அப்படின்னு தான் நினைச்சிட்டு. பட் இன் ரியாலிட்டி பஞ்சு கிடையாது. 90% of a sanitary pad that is available in the market is plastic. So plastic அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம பிளாஸ்டிக் எத்தனையோ விதமான பிளாஸ்டிக் கவர்ஸ் பத்தி பேசுறோம், பிளாஸ்டிக் டப்பா, எல்லா பிளாஸ்டிக் பத்தி பேசுறோம். ஆனா இதுல இருக்க பிளாஸ்டிக் பத்தி யாரும் பேசுறது இல்லை இல்லையா? ஸோ ஒரு சானிட்டரி பேட் 4 பாலித்தீன் கவருக்கு ஈக்குவல். ஓகே. ஸோ அதுல இருக்க அவ்வளவு பிளாஸ்டிக் இருக்குது. அந்த white color substance, absorbing substance வந்து காட்டன் கிடையாது. It's a bleached cellulose wood. So அந்த bleach பண்றதுக்கு they use chlorine. So chlorine use பண்ணும்போது it gives a chemical called dioxin. You can Google to see what is dioxin. Dioxin is one of the main carcinogen. அதாவது கேன்சர் உண்டாக்குற ஒரு கெமிக்கல். ஓகே. So இது எப்படின்னா ஒரு மரக்கூழ். They make a wood pulp and newspapers, anything they make a pulp and they make it into a sheet, and that's how the base material is made.
So adukku mele they have a super absorbent polymer. Like we in the advertisement we see as a gel technology, right? So what is this gel technology is sodium polyacrylate. Again, is a super absorbent polymer. It absorbs water 30 times more than its weight. அதோட வெயிட்டோட 30 தடவை அதிகம் உள்ளதை அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னதான் பேட் வந்து ரொம்ப ரொம்ப தின் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பேட் கொஞ்சம் பெருசா இருந்தது. அது வந்ததுக்கு அப்புறம் பேடோட இது தின் ஆயிட்டே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி கம் ஒட்டுறதுக்கு, ஃப்ராக்ரன்ஸ்க்கு, ஸ்மெல்லுக்கு நிறைய இது மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி that is a pad you get in the market. Okay, so இந்த பேட்ல இவ்ளோ இது இருக்கு. இட்ஸ் ஆல் கம்ஃபர்ட் இல்லையா? ஸோ இதை கண்டுபிடிச்சப்போ பீப்புள் வேர் வெரி ஹாப்பி. வெளியே வச்சுட்டு போகலாம், ஸ்கூல் காலேஜ்ல பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி நிறைய கம்ஃபர்ட் எலிமெண்ட் இருந்தது. திங் இஸ் அது நம்ம உடம்புக்கு என்ன நல்லதா கெட்டதான்னு நம்ம யோசிச்சுக்கல இல்லையா? சோ இவ்வளோ பேர் நம்ம இருக்கோம். எத்தனை பேர் இதை பத்தி யோசிச்சிருப்பீங்க? நான் யூஸ் பண்றது கம்ஃபர்ட்டா இருக்கு, 12 மணி நேரம் வைக்கலாம், பட் இஸ் இட் குட் ஃபார் மை ஹெல்த்? இந்த கெமிக்கல்ஸ்னால நம்ம உடம்புக்கு பாதகம் இருக்கா அப்படின்னு யோசிச்சிருக்கோமான்னு கேட்டா இல்ல. ஓகே, சோ அதனாலதான் இத பத்தி எதுவும் பேசலன்னா இதுல இருக்க பிரச்சனைகள் பத்தியும் நமக்கு தெரியறது இல்லை. ஸோ ஹவு டஸ் இட் அஃபெக்ட் ஹெல்த் அப்படின்னா, இந்த கெமிக்கல்ஸ் நிறைய பேருக்கு வெஜைனல் இரிட்டேஷன், ரேஷஸ், ட்ரைனஸ், ஏன்னா இந்த கெமிக்கல்ஸ் நிறைய பேருக்கு அலர்ஜி ஆகும். ஸோ இது அலர்ஜியா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. இச்சிங், ரெட்டனிங். யூ வுட் ஹவ் சீன் லைக் பீரியட்ஸ் முடிஞ்சு எத்தனையோ ஒரு வாரத்துக்கு நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அடிவயிறுல பெயின் இருக்கிறது, வாமிட்டிங், ஹெட்டேக், மைக்ரைன் கூட சில பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பேட்ல இருக்கிறதுனால, கெமிக்கல்ஸ்னால வரும். ஓகே, so what happens to the environment? So health is a different thing இல்லையா? So personal choice. நீங்க நல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், உங்க ஹெல்த் நல்லா இருக்கும், பட் இருந்தாலும் இட்ஸ் a choice. You can use it, you need not use it. நல்லா இருக்கணுமா இல்லையா நீங்க முடிவு பண்ணலாம். பட் what happens கேட்டா, ஒவ்வொரு பெண்ணும் அவங்களோட வாழ்நாள்ல 150 கிலோ வேஸ்ட் தூக்கி போடுறாங்க. ஓகே, ஸோ 150 kg வேஸ்ட்னா இந்தியாவில மட்டும் 355 மில்லியன் விமன் இருக்காங்க இந்த வயசுல, மென்ஸ்ட்ரேட்டிங் ஏஜ்ல. ஸோ அவ்வளோ பேரும் இவ்வளோ வேஸ்ட்டை தூக்கி போடும் போது எவ்வளோ குப்பை வரும் இல்லையா? 10 பிரமிட் அளவு வரும். ஸோ இவ்வளோ குப்பை. ஸோ ஒரு பேடு எவ்வளோ நாள் இருக்கும்? இப்போ 2 மாசத்துல மக்கி போறதுன்னா ஓகே, but ஒரு single pad stays in the earth for 500 to 800 years. அதாவது உங்களோட 10 தலைமுறை அளவுக்கு நீங்க போடுற பேட் வந்து பூமியிலே தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் எரிச்சிருவோம் அப்படின்னு. எரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருக்க கெமிக்கல்ஸ் அகெயின் இட்ஸ் கோஸ் டு த என்விரான்மெண்ட். ஏர் பொல்யூஷன், அந்த காத்து தான் நம்ம பின்னையும் நம்மளும் சுவாசிக்கிறோம் இல்லையா? the same air that we breathe is the one that has lots of chemicals by burning. Okay, and next one is water pollution. So பூமியில இப்படி ஒரு லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் இருந்துச்சுன்னா எப்படி மழை தண்ணி அடியில போகும் இல்ல? சோ நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்ல இருந்து நம்ம பேட நல்லா நியூஸ் பேப்பரோ ஏதோ ராப் பண்ணி நம்ம டஸ்ட்பின்ல தூக்கி போடுறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யறோம். ஸோ வி ஆர் வெரி நைஸ், ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கறதே நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா? ஸோ அது எங்க போகுது? ஸோ நீங்க எல்லாரும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி ஆர் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நீங்க போடுற வேஸ்ட் யார் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போறா? முனிசிபாலிட்டி ஆர் சம்வேர் யூ டம்ப். அங்க இருந்து அது எங்க போகும்? யார் எடுத்துட்டு போறா? அகெயின் அது ஒரு லேண்ட் ஃபில்ல போய் இருக்கும் இல்லையா? ஸோ அங்க லேண்ட் ஃபில்ல பக்கத்துல மிருகங்கள் இருக்கலாம், மனுஷங்க இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய லேண்ட் ஃபில்ல இந்த குப்பைகள் எல்லாம் அப்படியே சேர்ந்து இட் பிகம்ஸ் அ பிக் garbage from it இல்ல? So all these things are environmental hazards. எத்தனையோ பிரச்சனைகள் இதனால வரலாம். நீங்களே நினைச்சு பாருங்க, நம்ம யூஸ் பண்ண பேட ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நம்மளே தொடுறதுக்கு ரொம்ப we don't feel comfortable இல்ல? But somebody else, உங்களுக்கு தெரியும் முனிசிபல் ஒர்க்கர்ஸ், சோஷியல் இது கிளீன் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு கிளவுஸ் இருக்கா நம்ம ஊர்ல? இப்பதான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் கிடையாது. ஸோ சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவங்களும் அவங்க கையால பிக் பண்ணி எவ்வளோ வேஸ்ட் தே டிஸ்போஸ்.
ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போறீங்க, அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல எப்படி இருக்கும் வேஸ்ட்? யாரும் நம்ம திருப்பி வரமாட்டோம் அப்படிங்கறதுனால அந்த டாய்லெட் எவ்வளவு மோசமா வச்சிருப்பாங்க. ராப் கூட பண்ணாம அப்படியே போட்டு போற பெண்கள் எல்லாம் இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு இது வந்து என்விரான்மெண்டலி ஒரு பெரிய பெரிய ஒரு சாபம் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பிக்கஸ்ட் கர்ஸ் டு தி என்வாயன்மெண்ட். ஸோ இட் ஹாஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நிறைய நாயெல்லாம் இதை கடிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வி ஜஸ்ட் த்ரோ இட் இல்லையா? ஸோ மழை பெய்யும் போது அந்த சுத்தி இருக்கிற நியூஸ் பேப்பர் போயிடும், 2 தடவை நம்ம திருப்பி போடும் போது போயிடும். ஸோ திஸ் இஸ் அ பிக்கெஸ்ட் என்விரான்மெண்டல் ஹசார்ட். ஸோ நமக்கு மட்டும் இல்லை, ஸோ நாட் ஒன்லி அஸ், ஈவன் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் என்வாயன்மெண்ட். வாட் இஸ் அ சோஷியல் இம்பாக்ட் அப்படின்னு சொன்னா gender equity. So what do we think? Like we think that it is a women's problem and men எல்லாருமே வந்து comfortably they go from it இல்லையா? அவங்களோட பொறுப்பு விஸ்பர் வாங்கிட்டு சொன்னா they get you whisper carefree na carefree, other than that they don't do anything. But அவ்வளோ மட்டும் தானா? உங்க வீட்டுல ஒரு சாரி உங்க வீட்டுல யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்கன்னா நம்ம எவ்வளவு யோசிப்போம், இது என்ன மெட்டீரியல், எவ்வளவு காஸ்ட் எல்லாம் பார்ப்போம். But we don't see what they have in this pad இல்லையா? இப்போ உங்க வீட்டுல யாருக்காவது சர்வைக்கல் கேன்சர் வந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்க பெண்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா? இட் இஸ் எவ்ரிபடி இல்லையா? வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகும். சேம் திங், நீங்க எத்தனையோ ஆண்கள் ரோட்ல நடந்து போறீங்க, எல்லா பக்கமும் குப்பையா இருக்கு. ஹவு டு யூ ஃபீல் வித் தட்? லைக் யூ ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் மாத்துறதுக்கு men should take equal responsibility. Also another thing is, நம்ம இதை வந்து ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது இல்லை. ஜெண்டர் ஈக்விட்டி அப்படிங்கிறதே கிடையாது, மென்ஸ்ட்ரல் எஜுகேஷன் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல ஆண்களுக்கு பெண்களை பத்தி எப்படி தெரியும்? ஸோ ஒரு 16 வயசு பையனுக்கு வந்து ஒரு இன்டர்நெட், இப்ப எல்லார் கையில மொபைல் போன் இருக்கு, பெண்களை பத்தி எத்தனையோ தப்பான விதத்துல தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பட் ஒரு பெண்ணுக்கு இதுதான் கர்ப்பப்பை, இப்படிதான் நடக்குது, மாசம் மாசம் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, அது அவளோட மூட்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்தும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் தெரியற ஒரு பையன் ஒரு பெண்ணை பாக்குற கண்ணோட்டம் எப்படி இருக்கும் இல்லையா? it totally changes the way a man looks at a woman இல்ல? சோ இப்போ ஒரு வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க, அதுல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டானா கூட பையனுக்கு அக்கா அண்ணாவோ தம்பியோ என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா கேட்பாங்க, அம்மா அக்காக்கு என்ன, தங்கச்சிக்கு என்ன அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லுவேன். பட் அந்த டைம் அந்த பொண்ணுக்கு சொல்ற மாதிரியே பையனுக்கும் இந்த மாதிரி ஹேப்பனிங், எவ்ரி ஒன் ஷி இஸ் கோயிங் த்ரூ திஸ் அப்படின்னு சொன்னா அந்த பையன் வளர்ந்தோன்னே எப்படி இருப்பான்? எல்லா பொண்ணுக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, she is going through some cycle, so we should be responsible நினைப்பான் இல்லையா? So that is how gender equity comes through menstrual education. Okay, again this is the same thing. Rape கல்ச்சருக்கு வந்து நம்ம எல்லாரும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால என்ன மாற்றம் நடக்கும்? ஒரு கொலைனால என்ன நடக்கும்? பட் இதுல மாற்றம் வந்து பயத்தினால வரக்கூடாது, புரிஞ்சுக்கிறதுனால வரணும். இப்படி இத ஸ்கூல்ல இருந்து அடலசன்ட் கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்கும் போது they have a better understanding about themselves and the women around. That gives them a good chance to be a very responsible citizen. Okay, and third thing is my waste is my responsibility. உங்க வீட்டுல இருந்து நீங்க போடுற எல்லா குப்பைக்கு நீங்க மட்டும்தான் உத்தரவாதம். ஓகே, சோ நம்ம கம்ஃபர்ட்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருள் நம்ம தூக்கி போட்டதுக்கு அப்புறம் பூமிக்கோ மற்ற மனுஷங்களுக்கோ உயிரினங்களுக்கோ பாதகமா ஆகக்கூடாது. ஓகே, so that is how it's built on social impact. So what is sustainable menstruation அப்படின்னா இந்த மாதிரி பூமிக்கும் மற்ற மிருகங்களுக்கும் நம்மளோட உடம்புக்கும் பாதகம் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம், சூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அதுக்கு ரெண்டு வழி தான் இருக்கு, menstrual cups and reusable cloth cups. So this is a menstrual cup. Okay, there are different sizes. Okay, so இதுல வந்து thin cup இருக்கு, thick cup, sizesல difference இருக்கு. So குழந்தை பிறந்தவங்களுக்கு வேற சைஸ் யூஸ் பண்ணோம், சின்ன பொண்ணுங்களுக்கு வேற சைஸ் யூஸ் பண்ணோம். So there are different types and all this thing. It is made up of medical grade silicone. Okay, so இது எப்படின்னா இதை இப்படி fold பண்ணி
have to keep here. இது உள்ள வச்சோன்னா இது ஓப்பன் ஆயிரும். அப்போ இதுல blood கலெக்ட் ஆயிரும். கலெக்ட் பண்ணது you can take it out, flush it, wash பண்ணி திருப்பி யூஸ் பண்ணலாம். ஒரு மாசம் பீரியட்ஸ் முடிஞ்சோன்னா சூடு தண்ணியில போட்டு நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி you can use this for 8 years. 8 வருஷம் நீங்க இந்த ஒரே ஒரு கப்பை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால பல பேட் தூக்கி போட்டுறதுல இருந்து காப்பாற்றலாம். Moreover, it is very, very hygienic. இதுல வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. Only thing, insertion and removal வந்து கொஞ்சம் நீங்க பழகணும். உள்ளக்க வச்சு எடுக்கிறதுக்கு you have to have some knowledge about yourself and all those things. Okay. Second thing is cloth pad. So இது வந்து துணி வச்சு செய்யற sanitary pad. So நம்ம முந்தில துணி தானே யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அது ஹைஜீனிக் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. So அதோட reasons எல்லாத்தையும் எடுத்துதான் we have made this. So it has buttons. So we can keep it in the panty, put the buttons here. This is to your skin. This is to back side is to the. Hello, ma'am. It has an anti-leak layer. So the dress varadu. And what happens is this absorbs. Idhula vera onnume kediyadhu, nariya layer thuni mattum irukku. Okay. Ma'am. Hello ma'am. Sorry for the interrupt, ma'am. But ஆனா உங்க வாய்ஸ் ரொம்பவே வந்து கட் ஆகிட்டு இருக்கு. So உங்க கனெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் செக் பண்றீங்களா? சொல்லுமா. ma'am. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ma'am. Can you hear me now? இப்போ ஓரளவுக்கு ஓகே ma'am. கொஞ்சம் அந்த ஹெட்செட் எதனா ட்ரை பண்ணுங்க. yes ma'am. இப்போ ரொம்பவே கட் ஆகுது. மேம் அன்மியூட் பண்ணுங்க மேம். மியூட் நல்லா கேக்குதா? கேக்குதா? யா மேம் கடைசியா அந்த ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த திருப்பி கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து வாய்ஸ் பிரேக் ஆயிருந்தது. ஸோ அதனால இந்த டாபிக் மட்டும் நீங்க திருப்பி ஒரு இந்த மென்ஸ்ட்ரல் கப்ஸும் ரீயூசபிள் க்ளோத் மட்டும் ஓரளவு திருப்பி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ தட் பீப்புள் வில் நோ. அதுக்காக. ஓகே ஷூர். So this is a menstrual cup. So you can fold it and you can keep it inside. So idu ulla vachona it opens. It collects blood. Okay, so after it is filled, you can dispose, flush it, wash it, and again you can insert it. Okay, this is made up of medical grade silicone. So neenga 1 month periods mudunjana idan thannila potu nalla sterilize panna it is ready for next use. Okay, so next one is cloth pad. So mundi வந்து cloth வந்து hygienic இல்ல அப்படினு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? So the main reason is முந்தி வந்து துணி எல்லாம் எங்க காய போடுவாங்க, யாரும் பார்க்க கூடாதுன்னு இருட்டான ஒரு இடத்துல போடுவாங்க. அதுவும் பழைய துணி எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுல ஹுக், துரு அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா it could cause infection. அதனாலதான் துணி வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, so in this இது வந்து சும்மா சாதாரண காட்டன் ஃபிளானல் கிளாத். ஓகே, இட் ஹஸ் வெரி திக் லேயர்ஸ். இதுக்குள்ள 6 லேயர் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து முந்தி வந்து துணினா யூஸ் பண்றது கஷ்டம் இல்லையா? ஸோ இட் ஹாஸ் பட்டன்ஸ். ஸோ இதை வந்து யூ கேன் கீப் இட் ஆன் யர் பேண்டி அண்ட் யூ கேன் புட் த பட்டன்ஸ். ஸோ இதுல வந்து ஆன்டி லீக் லேயர் இருக்கு. ஸோ இது வந்து உங்களோட ட்ரெஸ்ல வராது. ஓகே, ஸோ த பிளட் இஸ் அப்சார்ப் ஹியர். யூஸ் பண்ணி முடிச்சோன்னா இப்போ நீங்க வெளியே இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஃபோல்ட் இட். மற்ற பேடை நீங்க வெளியே தூக்கி போடுவீங்க. This one you can just put the button. இது மாதிரி ஏதாவது பவுச்ல போட்டு you can just pull it and you can take back. வீட்டுக்கு வந்து துவைச்சுக்கலாம். ஓகே, ஸோ துவைக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா சுடு தண்ணியில துவைக்க கூடாது. நிறைய பேரை வந்து ரத்தம் பட்டோன்னா என்ன கரைனாலும் ஃபர்ஸ்ட் திங் சுடு தண்ணியில முக்க வச்சிருவாங்க இல்லையா?
ஸோ பிளட் எந்த பிளட்னாலும் சுடு தண்ணியில முக்கக்கூடாது. ஜஸ்ட் ரன்னிங் வாட்டர்ல கழுவிட்டு ஒரு 15 to 20 minutes சோப் வாட்டர்ல முக்கிட்டு சோப் போட்டு பிரஷ் போட்டு துவைச்சா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஈஸியா இது பண்ணிடலாம். there is another type. okay, இது ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணலாம். அந்த துணியை ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி யூ ஹாவ் buttons. இந்த பக்கம் buttons இருக்கு. you can keep this, they can put the button. okay, so இது ஏன் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லா துவைச்சு வெயில்ல படுற மாதிரி காய வைக்கணும். சோ வெயில்ல படும்போது வெளியே காய போட முடியல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி துணி இருக்கிறது ஈஸியா காஞ்சிரும். யாருக்கும் இதை பார்த்தா பேடுன்னு தெரியாது. எல்லாரும் ஏதோ டவல், கிச்சன் டவல்னு நினைச்சுப்பாங்க. so this is another type. okay, so இதுலயும் நிறைய சைஸஸ் இருக்கு, நிறைய திக்னஸ் இருக்கு. so இதுல நிறைய பேருக்கு டவுட் வர்றது எத்தனை தேவை அந்த மாதிரிலாம் இருக்கும். so all those things we have different sizes, different shapes. Amazonல நிறைய pads இருக்கு. you can just google. ஒரு 6 hours you can use for a normal bleeding. okay, night bleeding க்கு thick pads இருக்கு. அது ஒரு 8 hours யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் you may have to change. heavy light bleeding na from morning you can use till evening. it is just like you are wearing your underwear with many layers. இதுல வேற கெமிக்கல்ஸ் இல்லனால எவ்வளவு நேரம்னாலும் யூஸ் பண்ணலாம். மத்த பேட்னா நீங்க பீரியட்ஸ் இருந்தாலும் ப்ளீடிங் இருந்தாலும் இல்லாட்டியும் once in 4 hours you have to change. பட் இதுல அப்படி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் a cloth. okay, so இதுதான் menstrual cup position. it exactly sits inside your cervix ல இருந்து அப்படியே collects blood. okay, so this is the position. you can use a cup for 10 hours. 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட it can stay. okay, so cloth pad la I am answering some questions. Am I not audible? okay, questions I'll answer finally. okay, so is it hygienic? as I told you, வெயில்ல நல்லா காய போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணா it is totally hygienic. okay, it's difficult to wash. ஏன்னா இப்ப நம்ம ரொம்பவே துவைக்கிற கல்ச்சர்ல இருந்து வந்துட்டோம். எல்லாருமே நிறைய பேர் வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்றாங்க. பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி துவைக்கிறது. தூக்கி போடுற அளவுக்கு ஈஸி கிடையாது. கண்டிப்பா நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சருக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துட்டோம். பட் இதுல இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் டு வாஷ். just you have to soak in water for 15 minutes. soap waterல அதுக்கப்புறம் soap போட்டு brush போட்டு நல்லா வாஷ் பண்ணி you can dry it in sun. சூரியன்ல dry பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். you don't put in sun, it may cause some fungal infection which is not good for you. okay, does it leak ஆகாது. நீங்க யூஸ் பண்ற பேட விட it is very very leak proof. அதனால லீக் ஆகிற பிரச்சனை இருக்கு. how to change அப்படின்னு சொன்னது I told you with the buttons. you can just put it and you can take home and change. so this is the washing instruction. so the thing is சுடு தண்ணில வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? so otherwise it is very very easy. you can just just you have to soak in water, wash it, brush it and put it in the sun. okay, so finally 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பேடையும் நீங்க டெட்டால்லயோ இல்ல ஒரு யூக்லிப்டஸ் ஆயில்லயோ தண்ணியில யூக்லிப்டஸ் ஆயில் ஒரு 4-5 drops போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 20 minutes half an hour ஊற வச்சுட்டு திருப்பி எல்லாத்தையும் வெயில்ல போட்டு எடுத்து மடிச்சு வச்சிட்டீங்கன்னா it is completely ready for next use. வேற ஒரு பிரச்சனை இல்லாம அடுத்த மாசத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு பேட் 2 வருஷம் யூஸ் பண்ணலாம். திருப்பி almost like 72 washes-க்கு it stays. okay, so and there are 2 sizes இருக்கு, சின்னது பெருசு. like periods வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற நினைப்புல நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடியே வச்சுட்டு போவோம் இல்லையா? so all those things can be used this small pads. thick-ஆன days-ல thick pads, heavy bleeding thick pads, and there are 2 varieties, 2 sizes. there are a lot of varieties. so yeah, men need to know about menstruation because that brings a harmony. and men are not from Mars இல்லையா?
we are destined in this world to live together, men and women. எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், classmates இருக்கலாம், வீட்ல ஃபேமிலில இருக்கலாம். So we all live together, right? So it's very, very necessary that men knows what is happening in women, what they can do to help them and the society-ங்கிறத தெரிஞ்சிருக்கணும். So how to buy, இத நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த நம்பர்ல தான் ஆர்டர் பண்ணோம், இந்த நம்பருக்கு தான் நீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் you have to check it. So website and this is a contact number. இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா you can order and you can ask about the pad, like நீங்க கேக்குற எல்லா டவுட்ஸும் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் இருக்கும், all those things you can ask in this number. And this is our mail ID, blog. So every great change in the society starts with a small change in ourselves. Okay, சமூகத்துல எவ்வளவு பெரிய மாற்றம்னாலும் நம்ம கிட்ட இருந்து ஏதாவது மாறினாதான் உண்டு இல்லையா? So there is no blaming others. So we have to change something so that everybody changes. So the change starts with you. Okay, so let that start with you from today. And thank you. So we'll go for question sessions now. Okay. So do you want the contact details again or is it okay? மேம் அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் இன்னொரு வாட்டி கூட காமிச்சிருங்க மேம், so that யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுக்காம இருந்தாங்க, நோட் பண்ணாம So இருந்தாங்க. you can just check it. Now I have. Okay, so we'll go for chats, doubts. மேம் அந்த chat boxல people have asked queries, so அத கொஞ்சம் address. Yeah. Yeah, sure. What about the anti-leak layer in cloth pad? What is it made up of? It is made up of polyurethane laminate. It's like a thin sheet of coated with polyurethane laminate. Unga raincoat kulla irukum illaya, so it's a very thin layer like that. Let me show you that. So adu vandu after 2 years it becomes very thin. So that will not be anti-leak. That's why. So this is the thing. I don't know if you can see it clearly. So this is a thing that's inside the last layer of the last layer is alone coated with this. Okay. Can a spinster use menstrual cup? Some people told me that only married women. No, a spinster can use. அதாவது உங்களுக்கு உங்க பயாலஜி நல்லா தெரிஞ்சிருக்கணும். You should know where exactly how we are inserting. So being a spinster and all, nothing. Because hymen, நீங்க virginity தான் problem அப்படின்னு நினைச்சீங்கன்னா, hymen already ஒரு எக்ஸசைஸ் செய்யறதுனால, டான்ஸ் ஆடுறதுனால, full stretch பண்றதுனாலலாம் hymen வந்து ஏற்கனவே வந்து tear ஆயிருக்கும். So கப்பு வைக்கிறதுனால உங்களுக்கு hymenலாம் tear ஆகாது. So it is not a problem with virginity. So a spinster can use a menstrual cup. Is there no glue behind the cloth pad? Won't, right? So if we have this button, if you wear a correct size panty and the button is put down, it doesn't move. So it's going to be like this, so it doesn't move. So it doesn't move with that. Where can we find such reusable products? There is lot of in Amazon. This is our brand. So there are other brands also which you can try. Just check in Amazon. Which brand of menstrual cup do you recommend? Who is a mom? See, actually there are lots of Nariyari cup is good. You can go for Nariyari cup. Boond cup is good. But in each thing you have to go for exact size. Mom, in the sense, if you are given birth by vaginal birth, then you have to get a bigger cup. If
you're by cesarean, for you medium cup will be enough. Okay, so you have to measure the width. So all these things you have to check. Nariyari and She cup are very good. Boon cup. All these three things are okay. There are a lot of things in a Chinese brand. Better avoid that. Get some good quality one. It costs around 600 to 900, I think. You can choose that. Using a menstrual, it's really scary when you think about it. Like inserting, it is not Hello, ma'am. uh, Ma'am, again your voice is breaking. First, you may have to try the different techniques. It will not be painful, but if you are really, yeah. Again your voice is breaking, ma'am. Is it okay? I off the video so that When a video off I'll do one thing. I'll off. Better now. Can you hear now? Yeah, it is now better. Yeah, I off the video. Is that okay? Yeah, that is fine, ma'am. Okay then. So next question is menstrual cup. If it is very scary, don't use. You have to be comfortable when you are using. So make your mind prepared for it. Then it will be very easy. Inserting is easy. It will not be painful. Can any brand of cloth pad be used? Would you suggest any? Yeah, I will recommend to get Pirai pad. That is quite good. Or you can get EcoFam. Okay, both of them are very good. When the cup unfolds inside, will it be pain? No, there will not be any pain. There will not be any sudden pain. So can we get this record session that the organizer should answer? I don't know. Can it be available recorded? I think it is recording. So Yeah. I think the administrators will. Yeah, once we'll after doing the editing, we'll upload the video on YouTube. We'll share that link also in our group once it has been uploaded. So I'll just post the link over there, so they can check whether the status, whether it has been uploaded or not. So அது அந்த ஸ்டேட்டஸ் அங்கேயே நாங்க போட்டுருவோம் அந்த ஒரு ஷீட் மாதிரி. ஸோ அதுல வந்து அப்லோட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியும். Yeah. Okay. So thank you. Okay. Irresistible headache during periods time. Some people may get migraine during periods. Okay. So if it is so, you may have to have a healthy habit, avoid coffee, tea, and so many things are there. And even your sanitary pad may be a problem. You may have to shift to cloth pad or menstrual cup. Okay. Hi, ma'am. Yeah. Hello, ma'am. Yeah, tell me, ma'am. Yeah, ma'am, I have a doubt. My name is Karthikeshwari. Like, Okay. my age is 41. Okay. And I have fibroids. Like, the size is about 73 into 63. Okay. Internal fibroid 39 into 26 and 30 into 27. Okay. Actually, the doctor suggests like to remove the uterus, or like either you can remove only the fibroids. Like I have not removed it yet. Is it like I have to go for the surgery, or any other option is there for this one? Any severe bleeding? No, like the bleeding is less actually for me. It's not like it's 3 days is there, but the bleeding is less actually. Do you have pain? Like yeah, like I have a pain, like the two sides, like I have a pain, like it's pelvic or cervix, like exactly, like I don't know like which position. Like the back pain is there when I lie down, particularly like when I lie down I have a pain. Other than that, like it is okay for me. Actually, the one thing what you can do is you have to keep checking whether your size of fibroids is increasing. If it is same size, you can wait till menopause. Okay, during menopause it tends to shrink. All the fibroids shrink during menopause. You can wait till that time, but you have to keep checking once in 6 months whether your fibroids are increasing in size. Okay,
If it is not increasing, you can wait. And if the pain is not very bad or if it is bearable, then you can go without removing. Okay, if your pain is very severe, then you may have to remove the fibroid. I think if I'm removing fibroids is enough, not necessary entire uterus. Okay. Ma'am, they were saying it again, it might grow. Like if you remove only the fibroids, right? It might grow so. That is possibility. That's why till menopause, when there is menopause, your hormones will reduce. Okay. Okay. So Okay, that ma'am. time the possibility of regrowing is less. So Okay. till then you may have to keep checking whether it is growing. If it Okay. is growing, then you have to remove. Okay, Okay. ma'am. Okay, ma'am. Okay. Like if any particular exercise out there for to reduce the sizes, if it is there, please suggest us. Like it will be helpful for There us. is no exercise. There is no exercise, but you can modify your diet. Your Okay. diet without any maida, Okay. without junk food. If you take more fruit diet, organic foods, then there is a chance of it getting reduced. Okay. What about milk? Okay. Like some of the articles I read, like milk, like we should not take it. Is it true, ma'am? Milk is okay. You can Okay. take milk. No problem with milk. Okay, ma'am. Okay. Okay. Okay, ma'am. Okay. There are press buttons at the side of cloth pads that will hold the pad. Yeah, that is true. Ma'am, one doubt, I ma'am. Thanks a lot, ma'am. Thank you. Thank you. Okay. Thank Ma'am, you. I have a couple of questions. Kavya this side. Okay. My first question is like I have been thinking of buying the menstrual cups actually. So Okay. my confusion was around the sizes. So how to select the size like this will fit and how to measure it? If you are a spinster, you can use a small cup. Okay. So if you are married and if you are delivered by cesarean section, you can go for medium. If you are given birth vaginal, you have to go for large cup. Okay. So this is a basis of it. But each brand has different criteria that you have to check with the individual brand. Okay. Okay, ma'am. So the second question is like to know about the white discharge. So will it happen before a week of periods or will it even happen? I mean, the discharge will happen even after the periods also. Actually, white discharge happens all throughout our periods. Okay. So first few days after periods, it will be very thin. During your ovulation, it becomes a little bit thick, like a egg yolk. But at the end of the periods, it becomes very thick. Okay, means a few days before menses, it becomes very thick. So it is completely normal. Okay, but if the color changes or if there is any bad smell, it means that there is vaginal infection. Then you have to seek medication. Okay. Actually, I'm under that medication only, vaginal infection. And yes, ma'am. Have you answered it fully, ma'am? Hello. Sorry. Hello. Okay, ma'am. So the next question is like I underwent this ovary torsion last year. Okay. And I was informed that due to irregular periods of around 4 to 5 months, the 6th month I got my ovary twisted, wherein I was on the verge of losing the one ovary, right ovary actually. Okay. Fortunately, it was saved, and I just wanted to know: is it the irregular periods that has caused this torsion, or there might be different reasons? I think I need your complete history. Is it okay? You can connect to me personally, mail me or call me. Yeah, sure, ma'am. Sure. I just wanted to know whether I it will can't reoccur it now. answer it with a very short history. You told I need a very further history, so you can just mail me. Okay. Okay, ma'am. Ma'am, I have a question, ma'am. This is Nevi here. Yeah, suppose if the white discharge is getting reduced, does it mean that we are going to attain menopause? Like, Not necessary. White discharge can reduce for so many reasons. If it is not causing any problem, then it is okay. Not at all to be bothered. Okay, only white discharge doesn't do anything with menopause. Only the bleeding may increase or decrease. Okay.
Okay. And one more thing, ma'am. Suppose இப்போ நம்ம டெலிவரியே நம்ம குழந்தை பெத்துக்கவே இல்லை அப்படின்னா நமக்கு மெனோபாஸ் ஆகும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு மெனோபாஸ்க்கு எல்லாருக்கும் வர ப்ராப்ளம் தான் வரும். It doesn't mean whether you have a baby or not having a baby doesn't have anything to do with menopause. Nothing, right? Okay. So I mean, if you don't go for pregnancy, it's not a problem, right? It's அதுக்கும் எதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்ல. சரி. Okay. Yeah, ma'am. Thank you. So I face constipation problem a week before my. Why is it so? Do cloth pads become blood stain even after wash? One thing, constipation problem a week before could be because of your diet. Okay, so that is not because of progesterone. You may have to check your diet. And second thing, cloth pads stain. No, there will not be any blood stain after washing cloth pads. If you are washing properly, there will not be any blood stain. What are the complications of removing uterus? The thing is, it depends on what age you are removing. Okay, so in a young age, like before 45, if you are removing, it is going to be premature menopause. There will be withdrawal of many hormones. There is a chance for you get osteoporosis. That means that your bone strength will be very, very weak. You may get knee joint pain. You may get withdrawal hormonal problems very often. That's where complication of removing uterus. How we take care of special need children? Okay, so you want me to address on what we can do for menstruation of special need children? I'm not specific with the question. Priyadarshini. Hello, ma'am. Yeah. Hello, I'm for Brinda here, ma'am. 49 years old. My periods has stopped actually. I went for a general checkup because I was feeling very tired, and in that checkup I had my scan also done of the uterus. There was nothing suggestive in the uterus, but the doctor told still the process is on. But I don't get my periods at all, and subsequently it so happened I went for acupressure therapy for some other purpose, and I got when the acupressure therapy was done, I got my periods twice. Now COVID, I've stopped my acupressure, my periods also has stopped. See, the thing is, you said you're what is your age? 49, right? 9. So till 55 years, you are prone to have hormonal imbalance. Okay. So not necessary that you have to stop in between. Okay. So some days you may not have bleeding for 1 year. Okay? Again, you may have bleeding once. That is okay. Your hormones are withdrawing. Slowly and slowly only the final menopause will happen. Okay. Okay. So this you can do, and acupressure, there may be some hormonal stimulation happening. So that may be because of that you may have bleeding. So that is also okay. It means that you are still not into menopausal stage. So you can wait for a few more years. Okay, ma'am. Thank you, ma'am. So about the age, yeah. Hello, ma'am. Good evening. Yeah. Hello, madam. எனக்கு 52 ஏஜ் ஆகுது மேடம். ஓகே. 52 ஏஜ் ஆகுது. எனக்கு வந்து மெனோபாஸ் நின்னு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் 22 நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆயிட்டு இருந்துச்சு. அது பீரியட் கொஞ்சம் அதிகமா போகும். ஆனா ஒரு 3-4 டேஸ்ல ஸ்டாப் ஆயிடும். அப்ப டாக்டர்கிட்ட போய் நாங்க காமிச்சப்போ டாக்டர் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து கர்ப்பப்பைக்கு ஒரு சின்ன ஜவ்வு மாதிரி வளருது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு டாக்டர்.
அப்புறம் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் நாங்க செகண்ட் ஒப்பீனியன் வாங்கும்போது அவங்க ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை, உங்க ஏஜை பொறுத்து உங்களுக்கு ப்ராப்ளம்னா பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம், ஒரே ஒரு தடவை வயிற்று வலிக்குதுன்னு போனேன், அவங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2 வருஷம் எனக்கு மெனோபாஸ் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேங்க மேடம். இல்ல உங்களுக்கு எந்த சிம்டமும் இல்ல அப்படின்னா நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. பீரியட்லாம் நின்னுச்சு, 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, உங்களுக்கு பெயின் எதுவும் இல்ல, ஒண்ணுமே பேக் பிரச்சனை இல்லைங்க மேடம், பெயின் எதுவுமே இல்ல. அந்த வயிறு எம்டியா காலையில எம்டியா இருக்கும்போது நம்ம படுத்தோம்னா பிறண்டு படுக்கும்போது அப்படி லைட்டா ஒரு ஜவ்வு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் லைட்டா, அவ்வளவுதான். மத்தபடி வலி கிளி எதுவுமே இல்ல. உங்களுக்கு அது எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இன்கேஸ் உங்களுக்கு எப்பவாவது ஒரு பெயின் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா தென் யூ கேன் கோ ஃபார் எனி ட்ரீட்மெண்ட். ஓகேவா? ஓகே மேடம், தேங்க்யூ. So endometrial thickening of about 14 mm without heavy bleeding, normal. Hello, excuse me, madam. Yeah. Hello. சொல்லுங்க. பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி லைட்டா யூரின் டிஸ்சார்ஜ் இருக்கு மேடம், அது என்ன ப்ராப்ளம் அது? Because of pelvic muscle லூஸா இருக்கிறதுனால மேம். சில பேருக்கு வந்து are you நீங்க டெலிவரி ஆயிடுச்சா? மீன்ஸ் வாட்ஸ் யுவர் ஏஜ்? இல்லங்க, டெலிவரி ஆகல, ஒரு 20-25 இயர்ஸ் அரௌண்ட். But you have to go for Kegels exercises. உங்க pelvic floor strengthening exercise நீங்க பண்ணணும். ஓகே ஓகே. சோ அது Kegels exercise அப்படி நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்க pelvic floor muscle டைட் பண்ணா இது வராது, இந்த ஏஜ்ல உங்களுக்கு வரக்கூடாது. So you have to tighten your pelvic muscles. Okay, so you do that exercise, you will be okay. Okay, thank you. So there are lots of questions on polycystic ovarian, endometrial thickening. The thing is, நான் உங்களை பார்க்காம just for a single thing என்னால சொல்ல முடியாது diagnosis. So I'll do one thing, I am typing my mail ID. So personal question இருக்கிறவங்க இந்த mail ID க்கு அனுப்பலாம், so that you can explain everything in detail. அது எனக்கு ஹெல்ப்பா இருக்கும், like to suggest you something. Is that okay? இங்க general question மட்டும் கேட்கலாமா? Is that okay with all? Okay. So then we'll do that, because polycystic ovarian disease la பெரிய topic. It needs lot of அது மட்டுமே ஒரு மணி நேரம் பேசுற டாபிக். ஸோ இங்க வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி சொன்னா it doesn't look good. So any queries, personal questions, you can mail me so that I can answer you. Okay. Anything else? இன்னும் அந்த கிளாத் பேட் ஒரு நம்பிக்கை லீக் ஆயிடுமோ பொண்ணுக்கு போடும்போதுன்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு மேம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். லைக் நீங்க வெளிய போகாம ஈவினிங்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். ஒரு 2 நாள் வீட்ல யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் தைரியமா வெளியே வச்சுட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க 3rd டே 4th டே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்ல கான்ஃபிடென்ட் வந்தா ஃபர்ஸ்ட் 2 days யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் யுவர் திங், நீங்க எப்படி வேணா ட்ரை பண்ணலாம். Thank you ma'am. Okay. So are we finished? Are we? யாருக்காவது டவுட்ஸ் queries இருந்ததுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். மேம் ஹலோ. ஹலோ. கேளுங்க சார், கேளுங்க. Ma'am, this is Umapati here. I just typed the questions in the group chat itself. Can I ask that question? I think. Hello, ma'am. Hello. She is joining. அவங்க திருப்பி ஜாயின் பண்றாங்க. மேம் அன்மியூட் பண்ணுங்க. Hello. Ma'am, can you unmute yourself? Yeah. என்னோடது ரொம்ப கட் ஆயிட்டே இருக்கு, so that's why. Okay. No, that's okay ma'am. Sir, நீங்க அந்த query மட்டும் நீங்க அட்ரஸ் கேளுங்க. Sir, ma'am அட்ரஸ் பண்ண முடியும்னா அட்ரஸ். Actually, my spouse is having for an regular infection every 3 months once. Okay. Continuous infection ஆயிட்டே இருக்கு. Okay, for that we undergone for some treatments.
டாக்டர் செக் பண்ணிட்டு தெர் இஸ் நோ சிம்டம் ஃபார் கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருக்கா அவங்களுக்கு. ஸோ இன்ஃபெக்ஷன் வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் ஷி டுக் ஃபார் அந்த ஃபோல்கா 150 mg, அப்புறம் சம் மெடிசன்ஸ் வந்து இன்னர் VH3 அந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து தெர் இஸ் நோ பர்மனன்ட் கியூரபிள் சொல்யூஷனிங், பிகாஸ் இதனால ரொம்ப சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் இட்ஸ் இன்ஃபெக்டிங் டு மீ ஆல்சோ. Okay. So can you just mail me? நான் என்னோட mail ID அனுப்பினேன். Yeah, I got your email. Yeah, you can just tell your wife or you can itself mail me completely so that I can give you some suggestion, because Sure, ma'am, I'll do on the same. Yep. So you can just mail me. Sure, ma'am. Thank you. Yeah. ஸோ மேம் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து queries வந்து இஃப் தெர் இஸ் எனிதிங் ஓகே ஒரே ஒரு query கேட்டிருக்காங்க சுஜித்ன்றவங்க, அது மட்டும் நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் வி கேன் க்ளோஸ் த செஷன் லாஸ்ட். ஸோ இன்கேஸ் யாராவது ஏதாவது query இருந்துச்சுன்னா நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க, ஸோ பர்சனலாக ரீச் அவுட் பண்ண சொல்லலாம். ஸோ எங்ககிட்டயும் எங்களோட குரூப்லேயும் உங்களோட இமெயில் ஐடி ஷேர் பண்ணுறோம். ஸோ தட் பர்சனலாக அவங்க ரீச். ஷூர். Okay. So 45 years regular but heavy painful Sevistar tabs. There are a lot of tablets which is steroidal in nature and anti-inflammatory. That is pain kurakradhukaga kudukra nariya tablets. But only thing you should take it continuously. Okay. So pain kaga neenga tablet edukumbodhu it should not be continuous. But heavy bleeding menopause time la ivanga kuduthirukkiradhu mainly steroidal tablet. So side effect, there will be some side effect, but adha paakradhukku munnadi neenga heavy bleeding address pannu illana anemic aiduvanga. So I think you can take the tablet for time being. Konja naal menopause aanonna sari aidum. I think அவ்வளவுதான் questions நினைக்கிறேன். Someone is raising hands. நீங்க உங்களை unmute பண்ணிட்டு பேசுங்க. Yeah. Ma'am, good evening, ma'am. Yeah, good evening, ma'am. Ma'am, I'm Kalaivani speaking from Tudilur. I have a doubt to ask you, ma'am. Yeah. Ma'am, my age is 42. Okay. Ma'am, every month, 25th day, I used to get my periods. Okay, ma'am. That may be 24, 25 or 26th date. Only these 3 days. Okay. So that is no problem issues in it. But in those days, previous 24th I'm getting periods means 23rd itself I am feeling so severe migraine, ma'am. Okay. Otherwise sometime what happens 23rd, 24, 25 that 3 days I've completed my periods means the 3rd day the migraine will start. It is a fixed one. For the past 2 years I am suffering, ma'am. So I never took any medicine for that also. And it is very difficult to tolerate, ma'am. That days I suffer a lot. So I afraid to take any medicine also. So can you suggest that because of what this happens, ma'am? See, actually, migraine can be triggered by hormones. உங்களுக்கு நீங்க சொல்லி இருக்கிறது அதுதான். இப்போ ஹார்மோன் கரெக்டா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடினா உங்களோட ப்ரொஜெஸ்டரான் ஷூட் அப் ஆகும்போது உங்களுக்கு மைக்ரேன் வருது. ஓகேவா? ஆமா. சோ என்ன பண்ணலாம் அப்படினு கேட்டா நீங்க ஒன் திங் யோகா ட்ரை பண்ணலாம். யோகா கரெக்டா ஒரு மாசம் ஃபுல்லா செஞ்சுட்டு வந்தா மைக்ரேன் வந்து வராது. ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். சோ நீங்க டேப்லெட் எடுக்கிறது நல்ல விஷயம் தான். பட் ட்ரை டு உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து இட் ஷுட் பி மோர் பேலன்ஸ்ட். அப்படின்னா இந்த மாதிரி மைக்ரேன் வராது. ஸோ அதுக்கு நீங்க வந்து ரொம்ப பெயின் இருக்கும்போது யூ கேன் டேக் பெயின் கில்லர்ஸ். பட் தி திங் இஸ் இது மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் ட்ரிகர்டு மைக்ரேன். ஓகேவா? எஸ் மேம். அதனால தான் அப்படி இருக்கு. ஏன்னா கரெக்ட்டா அந்த only that particular season I am getting, ma'am. So at that time I could not able to do any work. I'm totally collapsed. நீங்க அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன் ஏதாவது பண்ணி பாருங்க. It will help you. Okay, ma'am. Thank you for any other thing intake or some other suggested some natural medicines or any மெடிசின்ங்கறத விட நிறைய கொஞ்சம் தெரபிஸ் இருக்கு. லைக் ஹாட் ஃபுட் எமோஷன் அந்த மாதிரிலாம் சுடு தண்ணியில காலை முக்கி கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறது உப்பு போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் யூ கேன் ட்ரை. பட் மெயின்லி உங்களுக்கு வந்து ஹார்மோன் இன்டியூஸ்டு மைக்ரேன்.
Okay, so அதுக்கு வந்து you can just mail me, Yes. can answer you. Yeah, ma'am. Definitely, ma'am. நீங்க you please put in the chat box, ma'am. We'll note down the mail ID. Yeah, mail ID I'll just put it. Chat box la போட்டுருங்க, ma'am. Thank you so much, ma'am. Okay, Thank you. okay ma'am. Namaskaram, madam. Ma'am. சொல்லுங்க. Ma'am, I am 48 years old. Anyway, thank you for this சொல்லுங்க. program. Thank you for your love. And this, I'm 48 years Okay. old. எனக்கு வந்து uterus ovaries எடுத்தாங்க. Uterusல ரொம்ப பெரிய fibroid இருந்தது. ரொம்ப நாளா இருந்தது. It became 4.5 kgs. And I'm also very obese for a long time. After my periods, first வந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இருந்து after delivery it became really obese. I'm almost 89 kgs. ஸோ இப்போ வந்து எனக்கு ஆஃப்டர் முதல்ல இருந்தே கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கும். இப்போ ஆன் அண்ட் ஆஃப் ரொம்ப மசில் பெயின், மசில் சோர்னஸ், அதுவும் கொஞ்சம் லைட்டு ஸ்ட்ரெஸ், ஈவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எமோஷனல் ஆனாக்கா உடனே ஆல் மசில் ஸ்டார்ட் பெயினிங், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. வென் ஐ டூ வாழ்க வளமுடன் அது பண்றேன், இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங், சம் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்றேன். நான் கொஞ்சம் பிராணாயமா பண்ணிட்டு அண்ட் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. பட் ஈவன் ஸ்மால் திங் வந்து சாதாரண ஸ்ட்ரெஸ் கூட என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். டே டு டே எனி ஸ்மால் திங் ஆல்சோ இட் பிகம்ஸ் லைக் பிக் ப்ராப்ளம் ஃபார் மை பெயின். அது ஹவு கேன் ஐ, இட்ஸ் ஒன்லி எமோஷனல்னாக்கா இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். ஹவு டு ஐ ஹேண்டில் இட்னே புரியல. See, actually இது வந்து not just hormonal, emotional. Okay, so first thing, menopause அப்புறம் நம்ம உடம்புல நிறைய நியூட்ரியன்ட்ஸ் குறைஞ்சிரும். விட்டமின்ஸ், மினரல்ஸ், தைராய்டு, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹீமோகுளோபின் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் தைராய்டு செக் பண்ணணும், விட்டமின் டி, கால்சியம், இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த சின்ன சின்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் நமக்கு கம்மியான உடனே தெரியாது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் இதெல்லாம் நீங்க செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது என்ன குறையா இருந்தாலும் அதுல சப்ளிமெண்ட் எடுத்தா யூ வில் பி ஆல்ரைட். இந்த மசில் பெயின், இவ்வளோ இரிட்டேஷன்லாம் நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒண்ணு தைராய்டு ப்ராப்ளமா இருக்கும், இல்ல விட்டமின் டி கம்மியா இருக்கும். விட்டமின் டி வந்து நம்ம வெயில்ல போகாம இருக்கும்போது வர்றது, சில பேருக்கு அப்சார்ப்ஷன் கரெக்டா இருக்காது. ஓகே, சோ இது எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள். பட் இதை கரெக்ட் பண்ணலன்னா நீங்க சொல்ற மாதிரி பெரிய ப்ராப்ளம் ஆகும். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி ஒன்ஸ் எல்லாமே நார்மலா நீங்களாவே பார்த்துக்கோங்க. if there is any problem you have to consult the general physician for supplements. Okay. ஓகே மேம், எனக்கு தைராய்டு நார்மலா இருக்கு. ஆனா அந்த இங்க வளர்ச்சி இருக்குது இந்த கழுத்துக்கிட்ட. ஆனா டெஸ்ட் பண்ண T1, T3, T4 எப்பவுமே நார்மலா தான் இருக்கு. நம்ம ஹீமோகுளோபின் அண்ட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஐ ஹேவ் மேம். கால்சியம் அத நீங்க கரெக்ட் பண்ணுங்க, சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க, மசில் பெயின் கம்மியா இருக்கும். மாங்கனீஸ், பொட்டாசியம் இதெல்லாம் குறைஞ்சா கூட மசில் பெயின் இருக்கும். விட்டமின் B12 குறைஞ்சா உடம்பு ஃபுல்லா வலிக்கும். சோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க மேம். ஓகே, விட்டமின் B12, மாங்கனீஸ், என்ன சொன்னீங்க, பொட்டாசியம், விட்டமின் B காம்ப்ளெக்ஸ். ஓகே, B காம்ப்ளெக்ஸ். Thank you so much and God bless you மேம். வாழ்க வளமுடன். Yeah, thank you மேம். Thank you மேம். மேம் இதுல எல்லாரையும் மேல் ஃபீமேல் ரெண்டு பேரையும் நீங்க இன்க்ளூட் பண்ணி அட்ரஸ் பண்ணும்போது இவங்களுடைய ப்ராப்ளம் மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன இமோஷனல் இது காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த பீரியட்ல இருக்குங்கிறத ஃபேமிலியும் புரிஞ்சுக்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட்ஸ் மேம் இன் திஸ். யா மேம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு பர்சனல் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதான் மேம் சொன்ன மாதிரி நீங்க உங்க மேமுக்கு பர்சனலா மெயில் பண்ணுங்க. அண்ட் வி ரியலி தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்களை மாதிரி ஸ்பின்ஸ்டர்ஸ்க்கும் சரி, எல்லாம் மேரிட் எல்லாருக்குமே நீங்க வந்துட்டு எல்லாருக்குமான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்கீங்க. ஒரு ஐ ஓப்பனர் செஷனா இது இருந்திருக்கு. போத் மென் அண்ட் விமன் எல்லாருக்கும் இதை பேசணும், இந்த மித்தை வந்து பிரேக் பண்ணணும்ன்ற எஃபர்ட் வந்து ரியலி நைஸ். அதே மாதிரி இந்த செஷன் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் வி ரியலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். பிளஸ் நான் எங்களோட குரூப்போட லிங்க் வந்து நான் சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ நீங்க குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னைக்கு இந்த ரெக்கார்டட் செஷன் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றோமோ லிங்க் வந்து நாங்க குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
பிளஸ் அப்கமிங் செஷன்ஸ் பத்தின டீடைல்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐ திங்க் வி கேன் எண்ட் தி செஷன். Thank you, ma'am. Thank you, ma'am.